ஹலோ guys. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்சஸில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ லேப்டாப்பில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தான். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு all-in-ones.in அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இன் ஒன்ஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி கோர்சஸில் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து லாகின் கொடுத்து உங்களோட யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி ஸோ ரெஜிஸ்டர் பண்ணப்போ நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த மெயில் ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. ஸோ உங்களோட யூசர் நேம் தெரியலனா கூட நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் டெமோக்காக எல்லாமே வந்து டெமோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் செகண்டில் வந்து லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இனிஷியல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல யூசர் நேம், ஸோ உங்களுக்கு யூசர் நேம் வந்து ஃபர்ஸ்ட் அவைலபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா ரிப்பீட்டடான நேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ சூர்யா, கார்த்தி அண்ட் இந்த மாதிரி நேம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இனிஷியலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இனிஷியல் வந்து கேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் யூசர் நேம் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் யூசர் நேம் செட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் யூசர் நேம் செட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் 123 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஸோ உங்கள் மெயில் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் போடணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அண்ட் எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் வந்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் அதே பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக மறக்காத மாதிரி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நம்ம பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆயிடுச்சா, ஸோ வந்துடுச்சு. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கோர்சஸில் என்ரோல் ஆகுறது அப்படின்றத பற்றி பார்த்துலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸில் இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட், ஹலோ டெமோ அக்கௌண்ட் இருக்கா. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுக்கிட்ட வந்து நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, லெட் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் என்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ நான் வந்து இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்குறோம். அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ கார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏதாச்சும் ஆஃபர் பீரியடில் ஆஃபர் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஒரு சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூப்பன் கோட் இருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம் பேஜில் வந்து கிடச்சிடும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ all-in-ones.in சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்கா. ஸோ இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட்குள்ளே போயிடும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஏதாச்சும் கூப்பன், ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் இல்லை நியூ இயர், தீபாவளி, ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் போகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூப்பன் கோடை வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கூப்பன் கோடை வாங்கிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ நான் பண்ணுற டைமில் வந்து எந்த ஒரு கூப்பன் ஆஃபரும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நான் ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ நம்மளோட நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இதில் எதுவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸோ ரெக்யூர்டு, ஸோ இந்த ஸ்டார் ரெட் கலர் ஸ்டார் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். ஸோ மற்ற இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கம்பல்சரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஆஃபர் இல்லை ஏதாச்சும் கூப்பனில் வந்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க, ஏதாச்சும் வந்து கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பார்சல் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ், ஸோ அஃபிஷியல் அட்ரஸை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோடம்பாக்கம் அப்படின்ற மாதிரி நான் டெமோக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை மட்டும் தான் கொடுக்கணும், ஒரிஜினல் அட்ரஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் வராது உங்களோட ஒரிஜினல் அட்ரஸை கொடுக்குறதுனால, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுனை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னைன்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க உங்களோட டவுனு, ஸோ உங்கள் முனிசிபாலிட்டி டவுன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட். ஸோ உங்கள் டவுனுக்குன்னு ஒரு பின்கோட் இருக்கும், இல்லை உங்கள் சிட்டி அவங்க ஏரியாக்குன்னு ஒரு பின்கோட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர். ஸோ எந்த விதமான கான்டாக்ட்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணணும், ஸோ ஆல் இன் ஒன்ஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு மொபைல் நம்பர்லேருந்து தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி. ஸோ உங்கள் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஒரு மெயில் ஐடியிலேருந்து தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட்டோட சம்மரி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கோர்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 1 அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து 1ல் இருக்கும் அண்ட் 299. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட்டில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேசர் பே அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜோ. ஸோ உங்களுக்கு வந்து ரேசர் பே ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்ஸ்டா மோஜோ யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ரேசர் பேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீன்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜோல உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கும். மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபீஸ் வரைக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் வந்து ரேசர் பே செலக்ட் பண்ணிக்கிறேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ரேசர் பே ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டா மோஜோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரேசர் பே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் பே இந்த ப்ளூ டிக் இருக்கா, ஸோ இது இந்த ப்ளூ டாட் இருக்கா, ஸோ இது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஜஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி, உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரீஃபண்ட் பாலிசி. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் வாங்கி ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் 12 ஹவருக்குள்ளே ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? 12 ஹவருக்குள்ளே அவங்களுக்கு அப்ளை பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன்ஸ் கோர்சஸ். ஸோ நீங்கள் வந்து யூபிஐ கியூஆரில் பே பண்ண போகிறீங்கன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கார்டில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பிரி டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே வந்து ரேசர் பே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் செக்யூர்டு பை ரேசர் பே. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ, ஓகேங்களா? ஸோ அண்ட் வாலெட், ஸோ மொபிவிக்கி, ஃப்ரீ சார்ஜ், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ கோட்டக் மஹேந்திரா பேங்க், எஸ் பேங்க். ஸோ நீங்கள் இதில் இருக்க பேங்க்ஸ் இல்லாமல் வேறு பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த எல்லா பேங்க்ஸுமே இருக்கும் மோஸ்ட்டாக. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சர்ச் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் பேக் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ தான். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாருமே யூபிஐ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட யூபிஐ ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணி பேமெண்ட் வந்து உங்கள் ஃபோனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை வந்து நான் கியூஆரில் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 299 கோர்ஸ் ஃபீ அண்ட் 5.99 வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ. ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நமக்கு பேமெண்ட் நடக்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட்டு பே பண்ணுற இந்த ஒரு ஃபீ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ், ஸோ ஜிஎஸ்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீ. ஸோ இந்த பே பண்ணுற கன்வீனியன்ஸ் ஃபீக்கான ஜிஎஸ்டி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து கண்டினியூ அண்ட் பேன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி இப்போ பே பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை என்னோட மொபைலில் வந்து ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் பே இல்லை ஃபோன்பே, ஸோ ஏதோ ஒரு ஆப்பில் வந்து நான் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்கேன் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்கேன் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பே பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எனக்கு டன் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட் டன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் வித் அஸ், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் சார்ஜ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ என்ரோல்டு கோர்சஸ்ன்னு இருக்கா, ஸோ என்ரோல்டு இல்லை டேஷ்போர்ட், ஸோ ஏதாச்சும் ஒன்றுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ரோல்டு கோர்சஸ்க்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் வந்து என்ரோல் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ் வந்து அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து அஃபிலியேட் பார்ட்னர். ஸோ நீங்கள் வந்து கோர்சஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் இருக்குது, யூஐ யூஎக்ஸ், ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் வேணாச்சும் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிகம் அண்ட் அஃபிலியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிலியேட் பார்ட்னர். ஸோ இவங்க கோர்சஸ் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம மணி மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அஃபிலியேட் பார்ட்னரா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.